ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஹீரோவில் வந்து எக்ஸ்ட்ரீம் 125 தாங்க இருக்குது. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்காக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பைக் தேடி இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான நேரம் வந்து இருக்குது. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சினா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கொடுங்க. அண்ட் ஓகே கைஸ், இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அண்ட் ஃபேமே ஆல் நியூ எக்ஸ்ட்ரீம் 125R. ஸோ வண்டியோட சைடு லுக்கு இதான் பார்த்துக்கோங்க. வண்டி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 125cc ஒரு பவர் மான்ஸ்டர்னே சொல்லலாம். ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் அந்த மாதிரி இருக்குங்க. ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா டாப் எண்ட்லேருந்து எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட் லுக்லேருந்து வந்துருவோமா? ஸோ ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே உங்களுக்கு டிஆர்எல்ஸ் மாதிரியான லைட்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வந்துடுது. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வருது. அண்ட் இன்ஜின் பற்றி சொல்லிடுவோம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 125cc இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 bhp பவர் அண்ட் 10 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ரொம்ப ரிஃபைன்மெண்ட்டாக இருக்குது. சவுண்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்டியாக இருக்குங்க. ஸோ ஒரு 125cc இந்த சவுண்ட் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிப்பீங்க. அந்தளவு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் அண்ட் கிக் ஸ்டார்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அண்ட் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதாங்க. அண்ட் இப்போது ரீசெண்டாக மார்க்கெட்டில் நல்லா சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய வண்டி. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்காவான ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம ப்ரோ கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை கேட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கைஸ். ஓட்டுறதுக்கு ரியலாகவே சொல்லணுன்னா ஸோ போகும்போது பவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 55 to 60 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் உங்களுக்கு தாராளமாக தருவாங்க. 125cc ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னென்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சீட் கம்ஃபர்ட்டு அண்ட் பின்னாடி டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றாங்க எல்இடியில். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஒரு 125cc இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் எல்இடி லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இண்டிகேட்டர்ஸ். இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஎல் லேம்ப்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் பேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பின்னாடி டயரில் பார்த்தீங்கன்னா சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. இது ப்ரோ டிஸ்க்லாம் கிடையாதுங்க. நானும் ப்ரோ கிட்ட அப்படி தான் கேட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாரி கார்டு. ஸோ டயரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி லேடிஸ் யாரும் உட்காந்தா சேலை மாட்டாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, யூனிக்காக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா சேர் அடிக்காமல் இருக்க மர்காட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுட் பேக்ஸ் எல்லாமே இது தாங்க. ஸோ டேங்க்கு இந்த சைட் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஹாரன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ ரொம்ப நார்மலாக இருக்குது, சவுண்ட் அதிகமாகவும் இல்லாமல். ஸோ உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னடா ஒரு 125cc இவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்க? அப்படியே வாங்க இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு காமிச்சு ஷாக் ஆக்குறேன். ஸோ மெயினாக மீட்டர்ஸ்க்கு வந்துடுவோம் கைஸ். உங்களுக்கு தேவையான அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேட்டர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு போட்டாலே தெரியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கியர். ஸோ செகண்ட் கியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணும்போது காமிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் இண்டிகேட்டர்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா இல்லை மோட் அண்ட் செட்டுக்கு பட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஓடோ இருக்குது, ட்ரிப் இருக்குது, ட்ரிப் பி இருக்குது. அண்ட் ஆவரேஜ் மைலேஜ் கூட பார்த்தீங்கன்னா இதுலேயே காமிக்குங்க. ஸோ உங்களுக்கு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்ஸ்க்கான இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. அண்ட் பெட்ரோல் இண்டிகேஷனு, சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷனு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்ட்ஸுமே நல்லா யூனிக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹசார்ட் லைட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா தனியாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்காங்க. பாஸ் லைட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கில் ஸ்விட்ச் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் நோட் கேட்போமா? பா செம்மையாக இருக்குங்க சவுண்டு கேட்குறதுக்கு. என்னடா அது, நான் தான் அப்போவே சொன்னலைங்க, ஒரு 125cc ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வராது. ஏதோ ஒரு 150 160cc ஓட்டுற ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்டும் போது நமக்கு கிடைக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் பார்க்கணும். சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஷார்ட் ரைடர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்எஸ்ஐ விட பார்த்தீங்கன்னா எனக்கு கால் இதில் நல்லாவே எட்டுதுன்னே சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 2 காலும் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் தான் இருக்குது. அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா ரைடு எடுத்துகிட்டு போயிடும் கைஸ். வட்டாமே போமா ஃபஸ்ட் கியர். என்னங்க லிமிட்டர்லாம் அடிக்குது. டேய் ஹீரோ தரமாக இருக்குங்க. ஹைவேஸ் வந்துட்டோம். டோன்ட் ட்ரை திஸ் கைஸ். ட்ரை பண்ணாலும் சேஃபோட யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன். போமா ஃபஸ்ட் கியர். என்னடா ஹாரன்லாம் அடிக்கிறது ட்ராக் வீடியோ போகிற மாதிரி. போவோம் கைஸ். டாப் எண்ட் செக் பண்ணுவோம் கைஸ்.
GT3 தேர்ட் கியரில். என்னடா இது 125cc ஓட்டுற மாதிரியே இல்லை, பயங்கரமாக இருக்கு. ஃபோர்த்து கியர் 107. என்னடா இது ஒரு 125cc 135 போனால் எப்படி இருக்கும்? இந்த வீடியோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் கைஸ். மைலேஜ் தான் எனக்கு சொல்லும் போதே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் அரௌண்ட் ஒரு 55 to 60 தருதுங்கும் போது லாங் ரேஜாக நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். கமாண்ட்ரா, எந்த ஒரு வைப்ரேஷனும் பார்த்தீங்கன்னா இல்லை. வாடா 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 டே. ஐயோ RPM கொடுத்துருக்காங்க, அடிக்குதுங்க பட 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 பட. லிமிட்டர் என்னடா டே இதுலேயுமாடா? தலைவன் போட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கான். எனக்கு இந்த கியர் ஷிஃப்டிங் சவுண்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, தரமாக இருக்குன்னே சொல்லலாம். பரவாயில்லைங்க, வெறும் 125cc என்னங்க 117 போகுது டாப் எண்டு. ஹைவேஸில் நீங்கள் 100 தாராளமாக க்ரூஸ் பண்ணலாம். அங்கே பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா விண்ட் பிளாஸ்ட்டும் இருக்குது. பட் இந்த விண்ட் பிளாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக புஷ் பண்ணோம்னாலே பாருங்கள் அழகாக 104 103 அசால்ட்டாக க்ரூஸ் பண்ணுறது. வாவ், வண்டியை பற்றி சொல்லியே ஆகணும்னா பக்காவான ஒரு வண்டிங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு நல்ல பைக் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பைக் தாராளமாக டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். ஸோ ஹீரோவில் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரு 125cc ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மித்த 125cc கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரிஃபைன்மெண்ட் லெவல்லாம் பக்காவாக இருக்குது. கன்ஃபார்மே ஆப்போசிட் ட்ராக் பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. ஸோ ஃபைனலாக இந்த 125cc எவ்வளோ தான் டாப் எண்ட் போகுதுன்னு செக் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணல. ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பற்றி சொல்லிடுறேன். போகுமா? யாரும் வரல. ஃபர்ஸ்ட் கியர், கரெக்டாக 120 லாக் ஆகிட்டாப்புல. அதுக்கு மேலே போகாது, ஏன்னா விண்ட்பிளாஸ்ட் அடிக்குது. ஆனால் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. உங்களுக்கு நைட் டைம்லேயும் சரி மார்னிங் டைம்லேயும் சரி உங்கள் ஸ்பீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக தெரியும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க ஹீரோ சைட்லேருந்து. எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா ஒரு 125cc என்னென்ன விஷயம் தர முடியுமோ எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா 200cc NS 200ல் நான் 2018 வாங்கும்போது கீர் இண்டிகேட்டர்ஸ் கிடையாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீமில் கீர் இண்டிகேட்டர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 5 கீர் கொடுத்துருக்காங்க. மெயினான விஷயம் உங்களுக்கு மவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக யூனிக்காக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்ட் குவாலிட்டி சொல்லி ஆகணும், தரமாக இருக்குங்க. பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிச்சு கூட சொல்லலாம், அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 55 to 60 125cc தாராளமாக தருது. அதை விட பார்த்தீங்கன்னா இதோட பவர். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க என்னமா போகிறான்னு. நீங்கள் ஹைவேஸில் ஒரு 80 to 100 க்ரூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த 125cc க்ரூஸ் பண்ணுங்கள். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்போசிட்டில் போயிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு நான் மித்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறேன் உங்களுக்கு. கன்ஃபார்மே ஸோ நிறையா வீடியோஸ்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா தேடி வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். பார்ப்போம், கண்டிப்பாக நிறுத்த மாட்டேன் இந்த ஒரு யூடியூப்பை. வாய்ப்பே கிடையாது. என்னை நம்பி இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுக்காக நான் சேவை செய்யலைன்னா எப்படி நல்லா இருக்காதுல்ல. அண்ட் கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஒரு பெஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பைக்கை பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த 125cc எக்ஸ்ட்ரீம் 125R டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிரும். அண்ட் நம்ம என்ன பாருங்க இங்கே நிற்கிது. அண்ட் ஓகேங்க. ஸோ பிரதர், நம்ம பைக்கோட ஓனருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ நம்மளோட பிரதர் தான் பார்த்தீங்கன்னா டைமுக்கு வண்டி எடுத்து வந்து கரெக்டாக கொடுத்துட்டாப்புல. அதனால தான் ரிவ்யூ இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு. அண்ட் கைஸ், அதான் சொல்லிட்டு இருந்தேன் முக்கியமான விஷயம்.
உங்களுக்கு ஹசார்ட் லைட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஹிலே போதில்ல, லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது. உங்களுக்கு பின்னாடி பில்லியன் சீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க. ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. லாங் ரிட்ஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாக போகலாம். உங்களுக்கு 10 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டியா, உங்களுக்கு 10 லிட்டர்ஸ் போட்டிங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு 200+ கிலோமீட்டர்ஸே ரைட் பண்ணலாம். அண்ட் மெயினாக இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் இருக்குது. அது உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா சொல்ல சொல்லியிருந்தாரு, நானே மறந்துட்டேன். ஸோ பிரேக்கிங் பார்க்கலாம், பிரேக்கிங் பார்த்துருவோமா? ஸோ ஒரு 50 போயிட்டு அடிப்போம். வாவ், தரமான பிரேக்கிங். அந்த அண்ணன் பார்க்குறாரு, இவனுக்கு என்ன ஆச்சு. திரும்பி நான் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறேன். 50. வாவ், இந்த அளவு ஷார்ப்பான ஒரு பிரேக்கிங் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு 125cc இவ்வளோ கொடுத்துருக்காங்க. என்னங்க அது, அப்பா என்னால் நம்பவே முடியல. அதனால தான் இந்த வண்டியை உங்களுக்காக வீடியோ எடுத்து இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வண்டியை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா வண்டியில் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டியை பார்க்காம இருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க கைஸ். ஸோ நான் இவ்வளோ வண்டி என் லைஃப்பில் ஓட்டியிருக்கேன். பட் இந்த 125cc ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்குது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ராபேக்குங்க. சீட் வாங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருதான். இது ஏன்னு தெரியல. ஒரு பக்காவாக க்ளோஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்கல. சீட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மேலே வந்துடுது போல். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வீடியோவில் கண்டிப்பாக சொல்லியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சொல்லிட்டேன். அவ்வளோதான் கைஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக லுக்ஸை நல்லா இருக்குது. ஸோ எதுவும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எதுவும் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணலனாலும் நம்ம பாய்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க எந்த விஷயமா இருந்தாலும். அண்ட் கைஸ், ஒரு 10க்கு இந்த வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 125cc ஒரு 8 கொடுக்கலாங்க. 10க்கு பக்கா எல்லாமே இருக்குது வண்டியில். ஸோ குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போயிட்டு வீடியோ எண்ட் பண்ணிடுவோம். ஓகேங்க, எங்கெல்லாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ரைட் சேஃப் கைஸ். டாடா பை, லவ் யூ ஃபேமே.